بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله خيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال: عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله. إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லையற்ற ஆற்றலை மனையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிர்கள் மிஞ்சிய பற்றச்சலை வருகிற உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது ஒளியை எந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தொடர்ந்து விடாத துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய இந்த உத்தம தோழர்கள் சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மக்கள் மீதும் இன்னும் இம்மையிலே இறைவனின் திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும் இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வெற்றாத ஜீவநதியாய் ஒழிந்தொடற்றுமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்க மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி வடிவமுறைவின்றி எடுத்துச் செல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்லநாயனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் நம்முடைய தொடர்புகள், நம்முடைய சம்பாஷணைகள், நம்முடைய உரையாடல்கள், நம்முடைய வழக்குகள் எல்லாம் இன்றைக்கு நேருக்கு நேர் முகம் பார்த்து பேசி தங்களுடைய தேவைகளை தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிறார்களா என்று சொன்னால் அந்த காலகட்டத்தை நாம் தாண்டி இருக்கிறோம். இன்றைக்கு நேரில் பேசுகிற காலம் குறைவு. தொலைத்தொடர்பில் பேசுகிற, வலைப்பின்னலில் பேசுகிற, வாட்ஸ்அப்பில் பேசுகிற, பேஸ்புக்கில் பேசுகிற, இன்ஸ்டாகிராமில் பேசுகிற இது மாதிரியான தொடர்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே குழந்தைகளை பார்த்து இன்னொரு மக்களை பார்த்து கொஞ்சம் பேசாமல் வேண்டாம் என்று சொல்கிற, மக்களை அதட்டி உட்கார வைக்கிற நிலை மாறி ஏதாவது வாயை திறந்து பேசு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம்.
காரணம் என்ன? அவன் கையில ஒரு பொருளை கொடுத்திருக்கிறோம். அந்த பொருளின் வாயிலாக அவன் என்ன செய்திருக்கிறான்? ஆள் தெரியாத, பேசி பழகாத, ஆயிரம் முகங்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் தனிமையிலே இருக்கிறான். இவன் பேச மாட்டானா என்று பிள்ளை பார்த்து தாய் இயங்குகிறார். பிள்ளை மகள் பேச மாட்டானா என்று தந்தை இயங்குகிறான். இப்படியான ஒரு வினோதமான உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வலைப்பின்னல்கள் ஆண்கள் பெண்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் நம்மோடு பின்னி பிணைந்திருக்கிறது. நெட் கனெக்ஷன் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஆயுதமாக, பாதகமாக மாறி இருக்கிறது என்பதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மறுத்துவிட முடியாது என்று சொன்னால், அன்பானவர்களை, இப்படியான ஊடகங்களும் இப்படியான சாதனங்களும் நம்மை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறது என்று சொன்னால், நம்மை ரீல்ஸுகள் போட வைத்து அல்லது இன்ஸ்டாவில் பயணித்து ஒரு பெரும் கூட்டத்தையே கூட்டி ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு மக்கள் மாறுகிறார்கள் என்று சொன்னால், அது இந்த சமூகத்தில் நடந்து போகிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிற பொழுது, அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். இது மாதிரியான சூழலில் நம்முடைய மக்கள், நம்முடைய தலைமுறை, இந்த ஜெனரேஷன் கேப் என்பது மிகப்பெரிய ஆபத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. திசை மாறி செல்கிறது. இந்த தலைமுறை திசை மாறி செல்கிறது. அதன் மூலமாக நாம் எவ்வளவு பெரிய அவலங்களையும் கேவலங்களையும் கன்றாவிகளையும் நாம் பார்க்க முடிகிறது என்கின்ற பொழுது, இந்த திசை மாறிய தலைமுறைகள் காரணத்தினால் இந்த தலைமுறை எந்த இடத்தில் நாம் தவற விட்டோம். இன்றைக்கு அவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் உண்டான இடைவெளி என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஜென்சி என்றதற்கு பெயர் வைத்து என்ன செய்கிறார்கள்? உரையாடுகிற காட்சி நமக்கு முன்னால் இருக்கிறது. யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. இன்னைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு அமைப்பு வலைப்பின்னலிலேயே உண்டாக்கப்பட்டு பிரபல்யமான மிகப்பெரிய ஆழ வேரூன்றிய கட்சிகளை தாண்டி அந்த வலைப்பின்னல்களை பின்தொடர்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்து போயிருக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். காக்கோல் ஜனதா பார்ட்டி என்று சொல்ல ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 26.5 மில்லியன் 2.5 கோடிக்கு மேலான பின்தொடர்பவர்களை, ஃபாலோவர்ஸ்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். மதவாத கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி 86 லட்சம் ஃபாலோவர்ஸ்களை தான் கொண்டிருக்கிறது. அல்லது இன்னவர கட்சிகள், சோசலிச கட்சிகள் என்ன செய்கிறது? 1 கோடிக்குள்ளதான் இருக்கிறது. ஆனால் ஆரம்பித்த 5 நாட்களிலே என்ன செய்கிறார்கள்? 2.5 கோடிக்கு மேலான ஃபாலோவர்ஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு செய்தி தொடர்பாளர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த இலக்கை நோக்கி அந்த மக்கள் பயணிக்கிறார்கள் என்ற சூழலை எல்லாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு பிள்ளைகளுக்கும் உண்டான தொடர்பு, நமக்கு ஜெனரேஷனுக்கு உண்டான தொடர்பு, நமக்கு தலைமுறைக்கு உண்டான தொடர்பு. இந்த தொடர்பை நாம் சரி செய்யவில்லை என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய அதர பாதாளத்திலே சிக்கிக் கொள்வோம் என்பதை மாத்திரம் நமக்கு கண்கூடாக பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை வெற்றி பெற செய்ய, மார்க்கம் வெற்றி பெற பல நடவடிக்கைகளை கையாண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என்றால், தன்னோடு பணியாற்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வயது ஒத்த அடிப்படையில வந்து சேர்கின்ற அதே நேரத்தில், அதே வேளையில் தலைமுறை இடைவெளி, ஜெனரேஷன் கேப் என்பது இருக்கிறது. அந்த கேப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. இஸ்லாத்துடைய பிரதிநிதியாய் மக்காவை விட்டு வெளிப்பகுதியே 17 வயது 18 வயது நிரம்பிய ஒரு நபரை தன்னுடைய பகரமாக நிறுத்தி ஒரு தூதராக அனுப்புகிறார் என்று சொன்னால், அந்த தைரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் பார்க்கிறோம், முஸஅப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை நாம் பார்க்கிறோம். இந்த சஹாபி நமக்கு பிரபலியமானது எதற்கு? அவர் மரணித்து போனார், அவருக்கு தலை மூடினால் கால் தெரிகிறது, கால் மூடினால் தலை தெரிகிறது, விஸ்கர் என்று சொல்லக்கூடிய புல்லை வைத்து அவரை அடக்கம் செய்தார்கள். இந்த நிகழ்வை நாம் படித்திருக்கிறோம். இங்க அது அல்ல. இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு நபரை தன்னுடைய தூதராய் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்களே, இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த இளமையை, அந்த துடிப்பை, அந்த ஜெனரேஷன் கேப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே.
ஆனால் இன்றைக்கு அப்படியான சூழல் இல்லாமல் போகின்ற பொழுது அதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக வந்து நிற்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பெண்ணம்பெரிய சஹாபாக்களை தன்னுடைய வைத்துக் கொண்டிருந்த அதே சூழலில் ஜாபிர் பின் அப்துல்லா 18 வயதில் நிரம்பினவர், 17 வயதில் நிரம்பினவர், இவரை வைத்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போர்களை முன்னிட்டு நடத்தி இருக்கிறார்கள். உசாமா இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய 7 வயது வாலிபர், இவரை வைத்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணம்பெரிய சஹாபாக்களை பின்தொடரச் செய்து அவர்களை போரில் என்றது வெற்றி பெற வைத்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வயது என்ன, அவர்களுடைய வயது என்ன, அவரிடத்தில் இருந்த அந்த ஜெனரேஷன் கேப் எந்த அளவிற்கு வேலை செய்தது என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை நாம் இதற்கு மீளாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த தலைமுறையை நாம் எங்கே விட்டிருக்கிறோம் என்ற செய்தி நம்மிடத்தில் வேண்டும் சகோதரர்கள். ஏனென்றால் அப்படித்தான் இருக்கிறது. 50 வயதை கடந்த ஒரு பெண்மணி ஹிஜாப் அணிந்து கொண்டு தன்னுடைய மகளோடு, தன்னுடைய மருமகளோடு, தன்னுடைய குடும்ப உறவுகளோடு திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகின்றார். ஹிஜாபோடு வெளியே வருகின்ற போது என்ன செய்வார்கள்? அது வித்தியாசம். மார்க்கம் அறிந்திராத ஒன்று, மார்க்கம் அறிந்திராத ஒன்று. ஹிஜாப், புர்கா எந்த அளவுக்கு அது கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு ஆடை, அந்த ஆடையை கேவலப்படுத்துகின்ற ஒரு சூழலுக்கு இன்றைக்கு தைரியமாக தயாராகிறார்கள் சகோதரர்கள். நடைமுறையில பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆண்கள் பேச பூசுகிற விஷயத்தை பெண்கள் சாதாரணமாக பேசுகிறார்கள். யோசியுங்கள். 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். பல ஆண்கள் பயணிக்கிற ஒரு இடம், அந்த இடத்திலே ஒரு 2 பெண் மக்கள் +2 கடந்திருக்க மாட்டார்கள். +2 கடந்திருக்க மாட்டார்கள். அந்த மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அவருடைய நம்பர் சரியில்லை, இவருடைய நம்பர் சரியில்லை, அது வந்து அவர் பேசுவது கோபித்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி சாதாரணமாக பேச பயப்படுவோமே, அந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக பேசுகிற அவலத்தை கண்கூடாக பார்க்க முடிகிறது. வீட்டிற்குள்ளே தாயும் பிள்ளையும், தந்தையும் மகனும், மகனும் தந்தையும் பேசுகின்ற வாய்ப்புகள் அரிதாகிக் கொண்டே வருகிறது என்பதை யோசியுங்கள். இவையெல்லாம் இந்த சமூகத்துடைய அழிவின் அடையாளங்கள் என்று சொன்னால், அந்த பெண்மணி அந்த யூடியூபருக்கு பதில் செல்லும் சொல்கிறார், வெள்ளிக்கிழமை என்று நான் தொடாமல் இந்த திரைப்படத்தை பார்க்க வந்து அதற்கு பலன் கிடைத்தது என்று பேசுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பெண்மணி பேசுகிறார், பலன் கிடைத்திருக்கிறதாம். வெள்ளிக்கிழமை தொடாமல் இந்த திரைப்படத்தை பார்த்ததன் மூலமாக என்ன செய்திருக்கிறது? பலன் கிடைத்திருக்கிறது என்று பேசுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், கடந்த காலங்களில் எத்தனை செய்திகளை பார்த்தோம். திரைப்பட நடிகரை சொல்லி, என் கணவரை விட அவரைத்தான் எனக்கு பிடிக்கும், அது அவர் கணவருக்கும் தெரியும், என்ன மானங்கெட்ட வாழ்க்கை பார்த்தீர்களா, அவருக்கு தெரியுமா என்று சொல்லி அந்த பெண் புலங்காகிதம் அடைகிறார் என்று சொன்னால், அது மாத்திரமல்ல, இந்த இள மக்கள் என்ன செய்கிறார்கள்? இசை கருவிகளுக்கேற்ப பொது இடம் கூட இன்று பாடாமல் நடனம் ஆடுகிற காட்சிகள் எல்லாம் இதே தமிழகத்தில் நடக்கிறது என்று சொன்னால், மார்க்கம், அல்லாஹ்வுடைய பயம், இவையெல்லாம் எங்கே போனது என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு சினிமாத்தனமான ஒரு பெண் சமூகம் இன்றைக்கு உருவாகிறது. அதே போன்றுதான் ஆண்களுடைய சமூகம் என்று சொன்னால், இதனை நாம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அலசி ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். 17 வயதிலிருந்து 22 வயதை கடந்த ஒரு கூட்டம், 25 வயதிலிருந்து 34 வயதை தொட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டத்தையும், இந்த 2 தலைமுறையையும் இந்த வாழ்வில் தடமுரண்டு செல்லக்கூடிய இஸ்லாமிய விழுமியங்களை தொலைத்து போகின்ற ஒரு சமூகமாக இவர்கள் மாறுகிறார்கள் என்று சொன்னால், இதற்கு குற்றவாளிகள் யார்? இதற்கு முழு முதல் குற்றவாளிகள் யார் என்பதை யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. யார் மூத்தவர்களோ, யார் பெற்றவர்களோ, யார் பொறுப்புதாரிகளோ, யார் கடமை உள்ளவர்களோ அவர்கள் தான் பொறுப்பேற்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை யோசியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம், சாதாரண ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை. பஸ்ராவிலே ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்ச காலத்திலே ஒரு சஹாபி ஸுரைபில் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் வயது நபர், அந்த நபர் என்ன செய்கிறார்? பனி கஃபர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் மதீனாவிற்கு தன்னுடைய தந்தையோடு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு தோட்டத்தை பார்க்கிறார். அந்த தோட்டத்திற்கு நுழைந்து அந்த கோதுமை கதிர்கள் பயிரிட்டுக் கொண்டிருக்கிறது.
அந்த கோதுமை கதிரை எடுத்து என்ன செய்கிறார்? சாப்பிடுகிறார். சிலதை எடுத்து தன்னுடைய பையில போட்டுக் கொள்கிறார். அப்படி போட்டு அவர் திரும்புகின்ற பொழுது அந்த தோட்டத்துடைய உரிமையாளர் என்ன செய்கிறார்? அவரை பார்த்து விடுகிறார், அவரை பிடிக்கிறார். அவரை பிடித்து அடிக்க போகின்ற பொழுது அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். நிறுத்தப்படுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை கேட்டுவிட்டு அந்த பொருளை எடுத்த, அந்த உணவை சாப்பிட்ட அந்த இளைஞரை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உரிமையாளரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அவன் தவறு செய்தால் அவனுடைய நிலைமையை கேட்டறிந்து அவனுக்கு ஏதேனும் உணவை நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். அவன் சாப்பிட்டது எதற்காக வேண்டி? பசிக்காக வேண்டி. அந்த பசிக்கான உணவை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அது போக அவனுடைய குடும்பத்திற்காக வேண்டி ஏதேனும் ஒரு வஸ்கோ அல்லது ஒரு அளவை செய்திருக்க வேண்டும், தானிய கதிர்களை அனுப்பி இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்துடைய உரிமையாளரை கண்டித்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த விவகாரத்தில் தவறு செய்தவர் யார்? அந்த இளமையில் வாலிபர். தவறு செய்தவர் இடம் அப்பாத்தி பண்ண சுரகில் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி. ஆனால் அவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றும் செய்யவில்லை. உரிமையாளரை கண்டித்தார் என்று சொன்னால் என்ன காரணம்? இத்தனைக்கும் ஒரு பஞ்ச காலம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு செய்தி அவர்களுக்கு தெரியவில்லை என்றால், ஒரு சட்டம் அவர்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால், மார்க்கத்துடைய புரிதலோடு இல்லாமல் நடக்கிறார்கள் என்று சொன்னால் புரிய வைக்க வேண்டியது யாருடைய கடமை? மூத்தவர்களாக இருக்கக்கூடியவருடைய கடமை. அதை நாம் இழந்து விட்டால், அதை நாம் பறிகொடுத்து விட்டால், அல்லது அவர்களை அடித்து திருத்த முயன்றால், அல்லது மோசமான வழிமுறையை கையாண்டால் அது என்ன செய்யும்? அந்த தலைமுறை வேறு மாதிரியான உருவம் எடுக்கும் என்று சொன்னால் நாம் அதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஒருவருடைய தோட்டத்திலே நுழைந்து அங்குள்ள பசியின் காரணமாக தானியங்களை சாப்பிடலாம் என்று சொன்னால் சாப்பிடலாம், ஆனால் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தி பின்னாளில் என்ன செய்கிறார்கள்? அறிவிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சொன்னா புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பல கூட்டங்களிலே, பல நிகழ்வுகளிலே ஆண்களை விட பெண்கள் தான் என்ன செய்கிறார்கள்? அதிகமாக கலந்து கொள்கிறார்கள். இதை நாம் சாதாரணமாக பார்க்கிற நிகழ்வு என்று சொன்னால், அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை அவருடைய கவனத்திற்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோமா என்றால் ஆகக்குறைவு. நாம் என்ன செய்கிறோம்? பெண்கள் பயான் என்று சொன்னால் குழந்தை வளர்ப்பு, பெண்கள் பயான் என்று சொன்னால் குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுகிறோம், கணவனுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறோம், இஜாபை பற்றி பேசுகிறோம். இஜாப் எதற்காக வேண்டி அணிவிக்கப்படுகிறது என்ற அந்த அடிப்படையை சொல்லிக் கொடுக்கிறோமா என்று சொன்னால் அதில் தோற்கிறோம். இஜாப் அணிய வேண்டும், மானத்தை மறைக்க வேண்டும், அது இல்லாவிட்டால் இஸ்லாமியன் இல்லை என்ற செயல் சொல்லுகிற அதே நேரத்திலே அந்த இஜாப் என்பது அகீதாவிலே அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களிலே அதை இழந்து விட்டால் ஆக மிகப்பெரும் கை சேரும். எதற்காக வேண்டியது நான் அணிகிறேன் என்ற அடிப்படை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இல்லையா? அதை என்ன செய்யப்படவில்லை, சொல்லிக் கொடுக்க வேண்டப்படவில்லை. விளைவு என்னாகிறது? ஒரு நடிகர் முதல்வராகிறார். அந்த நடிகரை வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாபை அணிந்து கொண்டு, மக்கனா அணிந்து கொண்டு கோயிலிலே போய் பூஜை செய்கிறார். கோயிலே போய் பூஜை செய்கிறார். அவர் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய பெயரில் பூஜை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், இவை எல்லாம் இப்படி நாம் முன்னால் பார்க்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள் சொல்லுங்கள். எப்படியான அகல பாதாளத்தில், எப்படியான அழிவில் போய் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஹராம் பேசுகின்ற விஷயம். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அவனுடைய தண்டனை எதையெல்லாம், எந்த அளவையெல்லாம் தாண்டினால் ஆக கடுமையாகும் என்ற செய்தி நாம் சொல்லவில்லை என்று சொன்னால், பல மஹல்லாக்களில் பல இடங்களுடைய சூழ்நிலை என்ன செய்கிறது? இப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் காணுகின்ற தலைமுறை எங்கோ தவறிவிட்டிருக்கிறோம். நாம் காணுகிற திசை மாறி செல்லுகிற தலைமுறை இருக்கிறது. இந்த தலைமுறை நாம் எங்கோ கடந்து விட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகளை நீங்கள் யோசித்து பாருங்கள் சொல்வார்கள். 20 அல்லது 30 ஆண்டுகள் உலக கல்வியை நோக்கி பயணிக்கிற, அதில் கவனம் செலுத்துகிற இஸ்லாமிய சமூகம் உலக கல்வியை கவனம் செலுத்துகிறது. அப்படி கவனம் செலுத்தி பயணிக்கிற அந்த கல்லூரியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சிறிது சிறிதாக கல்லூரியை பயணிக்கிற மக்கள் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் என்று நடத்துவார்கள். கல்ச்சுரல் ப்ரோக்ராம், அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நீங்க பார்த்தா, அந்த கல்வி நிகழ்ச்சி பார்த்தா ஆடல் பாடல்களோடு எல்லா சூழலும் நடக்கும். அங்கே நம் இஸ்லாமிய பெண்மக்களை தேடினாலும் கிடைக்காத ஒரு காலத்தில், தேடினாலும் கிடைக்காது. இன்றைக்கு அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் இல்லாமல் நிகழ்ச்சியே இல்லை, இஸ்லாமிய பெண்கள் இல்லாமல் நிகழ்ச்சியே இல்லை என்ற சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம் சமூகத்து பிள்ளைகள் சினிமா மீதான மோகத்திலே இப்படியான அழிவை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் யோசிக்க வேண்டியது. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்முடைய முஸ்லீம் பெயர் வாங்கி பள்ளிகள் இருக்கிறது,
முஸ்லிம் பெயர் தாங்கிய பள்ளிகள் இந்த கலை நிகழ்ச்சிகளை ஆரவாரமாக நடத்தி அதிலே சந்தோஷம் அடைகிற சிந்தனை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். நாம் இப்படியான தலைமுறைகளை, இப்படியான மக்களை தவறவிட்டதன் விளைவாக இன்றைக்கு பொதுவெளியிலும் சரி, திருமண நிகழ்விலும் சரி, பல இடங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? இது மாதிரியான ஆட்டம் போடுகிற பெண் மக்களையும் ஆட்டம் போடுகிற ஆண்களையும் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இதிலிருந்து இந்த சமூகம் வெளிக்கொண்டு வரப்படாதவரை நமக்கு வெற்றி கிடையாது. இதிலிருந்து வெளிக்கொண்டு வராதபடி வெற்றிகள் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மகல்லா நிர்வாகங்கள் அல்லது ஜமாத்துகள் எல்லாம் எதிலே அக்கறை செலுத்துகிறார்கள்? கடையை கட்டி வாடகை போடணும், திருமண மண்டபம் கட்டணும், திருமண மண்டபம் கட்டணும், அதுல என்ன செய்யணும்? நமக்கு வாடகை வரணும் என்று சொன்னால் அந்த காட்டுகிற ஆர்வத்தை பள்ளிக்கூடங்கள் கட்டுவதிலே மக்களுக்கு கல்வி, உலக கல்வியோடு மார்க்க கல்வி அல்ல, மார்க்க கல்வியோடு உலக கல்வி, மார்க்க கல்வியோடு உலக கல்வியை கொண்டு சேர்க்கிற எத்தனை கல்விக்கூடங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்கள் ஆர்வம் காட்டவில்லை என்ற சிந்தனை வருகின்றது. ஒவ்வொரு நான் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. வேதனை என்ன? இன்றைக்கு நல்ல கல்விக்கூடங்களை தேடுகின்ற பொழுது நாம் தேடுகின்ற கல்விக்கூடங்கள் எந்த கல்விக்கூடங்கள்? இஸ்லாமியர்களுடைய அல்ல, இஸ்லாம் அல்லாத மக்களுடைய, இஸ்லாம் அல்லாத கிறிஸ்தவ மிஷனரிகள் உள்ள கல்விக்கூடங்களைத்தான் நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு குழந்தையை தொழுமாறு சொல்லுங்கள் அல்லது அடித்தாவது தொடரையுங்கள். இந்த 7 வயதை நீங்கள் கடக்கின்றது. குழந்தை என்ன ஸ்டாண்டர்ட் படிக்குது? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. அது 12th படிக்கின்ற பொழுது 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது 17 தொட்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த 11 ஆண்டு காலம், அந்த 11 ஆண்டு காலம் எப்படியாக போயிருக்கிறது? மார்க்கத்தை, குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றி தன்னுடைய உயிர் நாடியாக ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் பின்பற்றிய சமூகம் அதே வயதில் அதே சூழலில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது என்பதை நாம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பல முன்னுதாரணங்களை நமக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இவர்களுடைய சூழல் மிக மோசமாக இருக்கிறது என்று சொன்னால் கல்லூரி காலங்கள் அது போக 17 20 வரை, அல்லது 5 ஆண்டு காலம் படிக்கிறோம் என்று சொன்னால் யூஜி பிஜியோட படிக்கிறோம் என்று சொன்னால் 5 ஆண்டுகள் 22 வயது 22 வயதில் அவர்கள் தொடுகிறார்கள் என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாமல் போகின்ற பொழுது ஒரு மலட்டு சமூகம் என்ன செய்கிறது? உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் பல கட்டங்களிலே பெற்றோர்கள் சமரசம் செய்து கொள்கிறார்கள், பல கட்டங்களிலே மகல்லா நிர்வாகிகள், ஜமாத் நிர்வாகிகள் சமரசம் செய்து கொள்கிறார்கள், பல கட்டங்களிலே மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற ஆளுங்கள் சமரசம் செய்து கொள்கிறார்கள். அப்படி சமரசம் செய்து கொண்டு வாழக்கூடிய காரணத்தினால்தான் இப்படியான மோசமான நிகழ்வுகளின் சம்பவங்களை என்ன செய்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் அன்பானவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மக்களை அப்படியான சூழலில் இருந்து வெளிக்கொண்டு வந்தாக வேண்டும் என்பதை நாம் யோசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோமா இல்லை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க உபதேசங்களை அந்த மக்களுக்கு சொல்லுகிற பொழுது பெண் மக்கள் வந்தார்கள். யார சொல்லுங்க? எப்பொழுது பார்த்தாலும் என்ன செய்கிறார்கள்? ஆண் மக்களே உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் அவர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கூட்டமே என்ன செய்திருக்கிறது? அதிகரித்துக் கொண்டிருக்கு. நாங்கள் எப்பொழுது உங்களிடத்தில் உரையாடுவது, மார்க்கத்தை நாங்கள் எப்பொழுது உங்களிடத்தில் கற்றுக்கொள்கிறது என்ற செய்தியை கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதாரணங்களை சொன்னார்கள். எப்பொழுதும் தங்களிடம் ஆண்களே மிகைத்து நிற்கிறார்கள். எனவே தாங்களாக எங்களுக்கென்ற ஒரு ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்களுக்கென்ற ஒரு நாளை வாக்களித்து அந்நாளில் அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு மார்க்க சட்டங்களை சொன்னார்கள், மார்க்க கட்டளைகளை ஏறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதலாக பெண்களை ஒன்று கூட்டி அவர்களை அமர வைத்து சொன்ன முதல் செய்தி என்ன தெரியுமா? முதல் செய்தி அப்படி கேட்கிறார்கள் அவர்கள். யாரு சொல்லலாம்? ஆண்களுக்கு மாத்திரம் ஒதுக்கிறீர்கள், பெண்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குவதில்லை, நாங்கள் எப்பொழுது மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்று கேட்டு ஒதுக்கிய முதல் அறிவுரை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒரு பெண் தன் குழந்தைகளின் ஒவ்வொரு மரணத்தில் இறந்து விட்டால் மரணத்தில் அந்த குழந்தை பெண்ணை நரகத்துக்கு செல்லாமல் தடுத்து விடக்கூடியவனாக இருப்பாள் என்று சொல்லக்கூடிய செய்திதான் முதல் செய்தி. அந்த பெண்களுக்கு
வசியத்தாவும் நசீகத்தாவும் சொல்லப்பட்ட செய்தி அது. ஒரு பெண்மணி தன்னுடைய பெண்மக்களை மூவரை இழந்து விட்டாலே ஆனால் அந்த பெண் மக்கள் ஒருபோதும் அந்த தாயை என்ன செய்ய மாட்டார்கள், நரகத்திற்குள் நுழைய விட மாட்டார்கள், நரகத்திற்குள் நுழைய விட மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தி. அப்பதான் ஒரு பெண்மணி எடுத்துக்கிற யார சொல்றா, 2 பெண் இருந்தா 2 தான், 1 இருந்தால் 1 தான், 2 இருந்தால் 2 மரணித்தால் அதுவும் தான், 1 மரணித்தால் அதுவும் தான். உங்களுக்கு நாளை மறுமையில் அந்தவர்கள் நரகத்திற்கு திரையாகி விடுவார்கள், நரகத்திற்கு திரையாகி விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் அப்படியான சூழல் இன்றைக்கு இல்லாமல் போகிறது, அப்படியான தொடர்பு என்பது இல்லாமல் போகிறது, அப்படியான கட்டமைப்பு குடும்பத்திற்குள் இல்லை. குடும்பத்தில் எத்தனை மக்கள் குர்ஆன் வசனங்களை பேசி அதை பேசிக் கொள்கிறார்கள், எத்தனை மக்கள் தர்ஜுமாவை எடுத்து தாயும் மகருமாக மக்களுமாக பேசி அதை விளையாடிக் கொள்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அப்படியான நிகழ்வு இந்த குடும்பத்திலாவது பார்க்க முடியுமா? இருந்தால் வெற்றி பெறுவார்கள், இருந்தால் வெற்றி பெறுவார்கள் சகோதரர்கள். அது இல்லை. இது முதலாவது திருத்தப்பட வேண்டும் அல்லது திருத்தி அமைக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்களுடைய நேரங்களை மக்களுக்காக தியாகம் செய்யாவிட்டால், நீங்கள் கற்றுக்கொண்டதை மக்களோடு பகிர்ந்து கொள்ளாவிட்டால், நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சொற்ப மார்க்க அறிவு, அந்த அறிவை உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் பரஸ்பரம் நீங்கள் அதை பரிமாறாவிட்டால் அது தனியான ஒரு பாதையிலே பயணிக்கும், தனியான ஒரு உலகத்தை கட்டமைக்கும், தனியான ஒரு சூழலை உண்டாக்கும். பின்னால் அவர்களை மீட்டெடுக்கவே நீங்கள் முடியாது, அவர்களை உங்களால் மீட்டெடுக்கவே முடியாது என்று சொன்னால் அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். அன்பானவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். திருமணத்தை ஒரு பெண் பேசி முடிக்கப்பட்டு திருமணம் நடத்தி முடிக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் தெரிகிறார் திருமணம் ஏற்கனவே அந்த பெண் ஒரு திருமணத்தை நடத்தி 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், திரைமறைவு வாழ்க்கை எங்கேயும் நடக்கவில்லை, நம்முடைய பகுதியில் நடக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் நினைப்பது போல் அல்ல. இன்றைக்கு உலகத்துடைய காலச்சூழல் மிக மோசமானதாக இருக்கிறது என்று சொன்னால் இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது முதல் அம்சம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதான செய்தி, ஈமானிய வாழ்க்கையில் முழுமையாக தன்னை இணைத்துக் கொண்ட குர்ஆன் கூறுகிற பெண் மக்களை, குர்ஆன் கூறுகிற வரலாற்றை அந்த மக்களோடு பேசுகின்ற சூழல், அந்த மக்கள் புரிந்து கொள்கிற சூழல், அவர்களுக்கு கைடாக, அவர்களுக்கு வழிகாட்டியாக, அவருக்கு ரோல் மாடலாக தெரியப்படுத்தாதவரை, புரிந்து கொள்ளாதவரை இந்த பெண் மக்கள் தோற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய ஆண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலரோடு வெளியிலே பேசுகிறார்கள், பல நபர்களோடு பழகிக்கொள்கிறார்கள். எங்காவது எந்த பகுதியிலாவது இந்த மாற்றம் நடந்துவிடும், இறை இலக்கோடு உள்ள தொடர்பில் இந்த மாற்றம் நடந்துவிடும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்களுக்கு ஒரு ஆயுதம் போதை மருந்து, ஆண்களுக்கு ஒரு ஆயுதம், அவர்களை நிர்மூலமாக்குவதற்கென்று என்ன நடத்தப்படுகிறது? மிகப்பெரிய திட்டம் தீட்டப்பட்டு அவர்களை செல்லா காசாக மாற்றுகிற சூழல் நடக்கிறது. பெண் மக்களுக்கு இப்படியான ஒரு நிலை என்று சொன்னால் அவர்களுக்கு உண்டான வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை மக்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், எத்தனை மக்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும், எத்தனை மக்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவையும் வரலாற்றை, நிகழ்வுகளை சொல்ல முடியும், பேச தெரியும். எத்தனை டேட்டாக்களை அவர்கள் படிக்கிறார்கள், எத்தனை வாட்ஸ்அப்புகள், பேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் என்ன செய்கிறார்கள்? பலருடைய வரலாறுகளை மணிக்கணக்கிலே, நேரக்கணக்கிலே படிக்கிறார்கள். அவருடைய விரல்கள் தட்டிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. நாம் குர்ஆன் சுன்னாவை வெறுமனே மெழுகு பொம்மைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இடைவெளி என்பது தகர்ந்து கொண்டே போகிறது. இதை படித்து என்ன ஆக போகிறது? நாம் திரும்பவும் கேட்டுக்கொண்டேதானே இருக்கிறோம் என்ற சிந்தனை நம்மிடத்தில் உருவாகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, மக்களே, ஈமானியத்து மக்களுடைய உதாரணங்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுங்கள், திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுங்கள். வலரவல்லாஹு மஸலல்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன் இது காலத்து ரப்பி இப்னீலி இன்னக பைத்தல் ஃபில் ஜன்னah. ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல், ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான். ரப்பே, என்னுடைய ரப்பே, இந்த கபைத்து ஃபில் ஜன்னதி வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் வாலிமீன். அல்லாஹ்வே, ஒரு வீட்டை தருவாயாக, ஃபிரௌனை விட்டும் அவன் செயல்களை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக. ஃபிரௌன் யாரு? எங்கேயோ இருக்கிறவனா? ஃபிரௌன் யாரு? அவனுக்கும் எனக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டா? யாரு? கணவன். யோசிக்க வேண்டுமா இல்லையா?
சொந்த கணவனுக்கு எதிராக செய்த பிரார்த்தனை, சொந்த கணவனுக்கு எதிராக செய்த பிரார்த்தனை. அல்லாஹ்வே அவனை விட்டு என்னை காப்பாயாக. இதுதான் சேஃப்டி ரிங், இதுதான் மார்க்கத்துடைய அடையாளம், பாதுகாப்பு. இதை ஆணும் பெண்களும் உணரவில்லை என்று சொன்னால் அன்பானவர்களை நாம் தோற்று போய்விடுவோம், தோற்றுக் கொண்டிருக்கிறோம், தலைமுறையை தவற விட்டுக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்மையானால் நரக நெருப்பு தான் என்ன செய்யும், இந்த சமூகத்திற்கு பரிசாக கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் சொன்ன செய்தி நாம் பார்க்க வேண்டும். பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணையும் நீங்கள் யோசியுங்கள், ஆணையும் யோசியுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூரத்திலிருந்து பார்க்கிறார், ஒரு தண்ணீர் குளம் தெரிகிறது. அந்த தண்ணீர் குளத்தில் ஆண்கள் நின்று தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பெண் மக்கள் தனியாக நிற்கிறார்கள். வெகு நேரம் பார்க்கிறார், வெகு நேரம் என்று கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? நேராக போனார்கள், அந்த பெண்களிடத்திலே போனார்கள். பல மணி நேரம் நாங்களை பார்க்கிறேன், இதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம்? நாங்கள் தண்ணீர் பிடித்துக் கொண்டு போவதற்காக நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்கள் அந்த குளத்தை விட்டு ஏறுபவர்களாக இல்லை, அந்த இடத்தை விட்டு ஏறுபவர்களாக இல்லை. நாங்கள் எப்படி அந்த இடத்திற்கு போவது என்று அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது சொல்லுவோம், நாணத்துடன் வெட்கத்துடன் அந்த மக்கள் நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் அதை எப்படி பதிவு செய்கிறார்? அப்படி அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து அவர்கள் கையிலே கொடுத்தார்கள். அப்ப கையிலே கொடுக்கின்ற பொழுது பெண் மக்கள் திரும்ப என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் செய்த இந்த உதவிக்கு ஏதேனும் கூலி தர விரும்புகிறோம், இப்படி தந்தையிடத்திலே வந்தால் நாங்கள் அந்த கூலியை வாங்கி தருவோம் என்று அந்த பெண் மக்கள் சொல்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப சொன்ன வார்த்தை என்ன? வருகிறேன், நான் முன்னால் வருகிறேன், எனக்கு பின்னால் நீங்கள் வாருங்கள். நீங்கள் எனக்கு பின்னால் வாருங்கள். நீங்கள் முன்னால் நடந்தால் நான் பின்னால் வந்தால் உங்களால் சஞ்சலப்பட்டு மார்க்கத்தை விட்டு நான் தவறி விடக்கூடாது. உங்களால் நான் சஞ்சலப்பட்டு மார்க்கத்தை விட்டு தவறி விடக்கூடாது. எனக்கு பின்னால் நீங்கள் வாருங்கள். நான் வழி தவறினால் நீங்கள் எனக்கு சப்தம் செய்யுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை தான், அவருடைய அந்த செயல்தான் அவரிடத்திலே, அவர் தந்தையிடத்திலே சொல்லப்பட்டது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் தவறுகள் நடக்கின்ற பொழுது தவறின் ஆரம்பத்தை கண்டுகொள்ளாமல் காணாதது இதனால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று சொல்லக்கூடிய செய்தி. இரவில் படுத்தால் அந்த செல்போனோடையே கொடுக்கிறான் மக்கள். காலையில எழுந்திருக்கிற பொழுது அதோடையே அவன் எழுந்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், எதை முதல் கண்விழிக்கிறான்? குர்ஆனிலா அல்லது தொழுகையிலா, இபாதத்திலா, அமல்களிலா, எதனால் முதலில் கண்விழிக்கிறான்? அவன் தூங்குகின்ற பொழுதும் அதோட கட்டி அணைத்துக் கொண்டு தூங்குகிறான். எழுந்திருக்கும் பொழுதும் அதையே என்ன செய்கிறான்? எடுத்துக்கொண்டு ஆணும் பெண்ணும் இருவரையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள். ஆகவே தலைமுறை நம்மை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. திசை மாறி இருக்கிற, திசை மாறுகின்ற இந்த தலைமுறை மீட்டெடுக்கிற சூழல் நம்மிடத்தில் வரவில்லை என்று சொன்னால் நம்மை அல்லாஹ் மாற்றி அமைத்து விடுவான். ஒரு சமூகம் தானாக திருந்திக் கொள்ளுகிற வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான்? அந்த சமூகத்தை திருத்த மாட்டான் என்று சொன்னால், அப்படி திருந்துகிற சமூகத்திற்கு தான் பரிசு இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலே பேசுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், தீனுடைய அடிப்படையிலே, மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையுடைய மகத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டினார்கள் என்ற செய்தி நமக்கு வரலாறு சொல்லுகிறது என்றால், தந்தையும் தாயும் கணவனும் மனைவியும் பிள்ளையும் அண்ணனும் தங்கையும் யாராக இருந்தாலும் சரி மார்க்கத்துடைய வளையத்திற்கு உட்பட்டுதான் அவர்களை வாழ பழக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும். எத்தனை வரலாறுகள் நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். சொல்லும் தீனுடைய அடிப்படையில், மார்க்க அடிப்படையில், அகீதாவின் அடிப்படையிலே ஷிர்க்குக்கு எதிரான ஒரு சமூகம் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஷிர்க்கை கண்டால் பயந்து நடுங்கி ஓடுகிற ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டது. அது நாளடைவிட கல்வி இல்லாமல், மார்க்கத்துடைய சட்டம் தெரியாமல் சிறிது சிறிதாக தேய்ந்து இன்றைக்கு எல்லாம் ஒன்று என்பதோடு ஆகிவிட்டது. அதான் என்ன வந்து போகிறது என்று சொல்லுகிற சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். உலகத்துடைய சொகுசு அவர்களை மாற்றி அமைத்து விட்டது என்ற சிந்தனையை பார்க்கிறோம் சகோதரர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். இப்படியான வாழ்விலிருந்து, இப்படியான உலகிலிருந்து நாம் மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறையும், நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய மக்களும் எதை கொண்டு செல்ல வேண்டும், எதை இந்த பூமியிலே அவர்கள் சேகரிக்க வேண்டும்,
அல்லாஹ் தஆலா சொல்ற ஜியாத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துடைய அழகானது என்பதை அடித்து விடாதீர்கள், அது ஏமாற்றி விடும் உங்களை, அது ஏமாற்றி விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால், அன்பானவர்களே யோசியுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மார்க்கத்தை நம்முடைய வாழ்விலே முதலில் சரியான முறையிலே மூத்தவர்களாக இருந்தாலும், அல்லது மார்க்கத்தில் பல ஆண்டுகள் பயணித்த மக்களாக இருந்தாலும், அல்லது மரணத்தை நோக்கி ஓடுகிற யாராக இருந்தாலும், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் சொல்வதை தெளிவாக சொல்லி கற்று பயின்று அவர்கள் நடந்தால் மாத்திரம்தான் சகோதரர் அந்த குடும்பம், அந்த குடும்பத்துடைய மக்கள், அந்த சந்ததிகள், அந்த ஜெனரேஷன் சரியாக பயணிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி பயணிக்கிற, அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிற, தக்வாவை நோக்கி பயணிக்கிற, இறைச்சத்தை நோக்கி பயணிக்கிற, சிறந்த வாழ்வை முன்னெடுத்து நடக்கின்ற ஒரு நல்ல சமூகமாக இந்த சமூகம் மாற்றப்பட வேண்டும். அதில் பெரும் துளையும் ஆபத்தும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் எச்சரிக்கையோடு அல்லாஹ்வை அனுதினமும் நினைத்து, அல்லாஹ்வே என்னை மூமினாக வாழ்ந்து முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை வளர்த்த மூத்துன்னு இல்ல வாழ்ந்து முஸ்லிமோன், என்னை அப்படியான வாழ்வு எனக்கு தான் அல்லாஹு அம்பசக்கும் வயலீக்கும் நாரா, என்னையும் என் குடும்பத்தாரையும் நரகப்படுகொலிலிருந்து காப்பாற்று என்று உதட்டளவில் சொன்னா மட்டும் போதாத சகோதரி, செயலளவில் பிராக்டிக்கலாக என்னுடைய லைஃப் அது மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வல்ல நாயன் அப்படியான பாக்கியத்தையே பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் தந்தல்வானாக வாசல் தோணும் தெரிந்தார் அப்படிதான். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول النبي وعلى آله وأصحابه والناس أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தலைமுறை, இந்த ஜெனரேஷன் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணிக்கிற, நடைபோடுகிற சமூகமாக மாற்றப்படுவதற்கு அவர்களோடு பழகுகிற, அவர்களோடு உரையாடுகிற, அவர்களோடு நேரத்தை ஒதுக்குகின்ற ஒரு கூட்டம், சமூகம், மக்கள் உருவாக்கப்பட வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது செய்தி, அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது, இளைய தலைமுறைகளோடு உரையாடுகின்ற பொழுது இஸ்லாம் பல கட்டளைகளை சொல்லுகிறது. நிறைய செய்திகள் அதிலே நீங்கள் பார்க்க முடியும். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களோடு, இளம் தலைமுறையோடு பேசுகின்ற பொழுது கண்ணியத்தோடு பேசி பழகுங்கள் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்றைக்கு அது நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. கண்ணியத்தோடு நீங்கள் அவர்களோடு பேசுங்கள். இளைஞர் சமூகத்தோடு அவர்களுக்கு வார்த்தை பயன்படுத்துகிற போது கண்ணியத்தோடு பயன்படுத்துங்கள். நாம் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகிறோம், அவர்களை எப்படி அங்கீகரிக்கிறோம், அவர் திறமைகளை எப்படி மதிக்கிறோம், அவர்களை எப்படி பாராட்டுகிறோம், அவர்கள் எப்படி உறவாடுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அவர்களுடைய அப்ரோச் என்பது இருக்கிறது ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளும். ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக, சகோதரியாக, குடும்ப உறவுகளாக, மல்லாவாசிகளாக, ஒரு இமாமாக, ஒரு ஜமாத்து நிர்வாகியாக, யாராக இருந்தாலும், எத்தனை மக்களாக இருந்தாலும் அவர்கள் சரியான முறையிலே பழக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் லுக்மானிலே 31வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் 13 to 19 வரை அல்லாஹ் பேசுவான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு பேசுகிற அந்த 8-9 வசனங்கள் எந்த இடத்திலாவது யா புனைய என்ற வாசகம் இல்லாமல் அந்த வசனம் தொடங்கி இருக்கிறதா என்று பாருங்கள். எல்லா இடத்திலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த வாசகத்தை பயன்படுத்த யா புனைய, எனதருமை மகனே, கண்ணியத்தோடு எனதருமை மகனே, அருமை பிள்ளையே என்று சொல்லி அல்லாஹ் அந்த வாசகத்தை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், அதாவது எனதருமை மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. இணை வைத்தல் என்பது மாபெரியமாகும். என் அருமை மகனே, நிச்சயமாக நன்மையோ தீமையோ கடையில் வித்தாக இருப்பினும் அது பாறைக்குள் அல்லது வானங்களில் அல்லது பூமியில் மறைந்து இருந்தாலும் சரி அல்லாஹ் அதனை வெளிக்கொண்டு வருவான். இப்படி சொன்ன எல்லா வாசகங்களும் எனதருமை மகனே தொழுகை நிறைவேற்று, நன்மையை கொண்டு தீமையை தடு, நிச்சயம் அதுதான் காரியங்களில் உறுதி, தீமை ஒருபோதும் வெற்றி பெறாது, தீமை ஒருபோதும் வெற்றி பெறாது, அதில் நீ கவனமாக இருந்து கொள், உன் முகத்தை மனிதர்களை திருப்பிக் கொள்ளாது,
பூமியில் நீக்க கர்வமாக நடக்காது. தர்மலிமை காரணம் ஆணவம் கொண்டு அல்லாஹ்விடத்தில் விரும்பப்படாத ஜாதி, அல்லாஹ்விடத்தில் விரும்பப்படாத மக்கள் என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த கண்ணியத்தையும் அந்த அங்கீகாரத்தையும் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய துவக்க காலத்தில் அல்லாஹ்வுடைய தாவா பணியை மேற்கொள்கின்ற பொழுது முதலில் தாவாவை தொடங்கி இடம் எது என்று நாம் பார்க்கிறோம். 17 வயது இளைஞர், 17 வயது இளைஞர். அந்த இளைஞருடைய வீட்டில் இருந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவை ஆரம்பித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சஃபாவுடைய மலைக்கு பக்கத்தில் அவருடைய வீடு, சஃபாவுடைய மலைக்கு பக்கத்தில் அவருடைய வீடு. அன்றைக்கு இஸ்லாமின் தலைவர்கள் எண்ணிக்கை 10 அல்லது 12 நபர்களை கொண்டிருக்க ஒற்றை இலக்கு அடிப்படையில் இருந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7வது நபராக ஏற்றிருந்த ஒரு நபர், 17 வயது இளைஞன். அந்த இளைஞருடைய வீட்டில் இருந்து கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா பணியும் ஆலோசனையும் வழங்குறது கேட்கிறார். அவர் இதே அவர் கேட்க யார சொல்லணும்னா, என்னுடைய வீட்டிலிருந்து இது மாதிரியான அழைப்பு பணி மேற்கொள்ளலாம் யார சொல்றது, என்னை யாருக்கும் தெரியாது, அதனால் அந்த இடத்தில் நடத்தலாம் யார சொல்றதா என்று சொல்லுகிறோடு அல்லாஹ்வுடைய உடனே அங்கீகரித்தார்கள். அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீடு அப்படியான ஒரு வீடு. அதனால்தான் இன்றைக்கு யார் பேரை வைக்கின்ற பொழுது அந்த பேரை வைக்கிற தாருல் அர்கம் என்று ஏன் பேரை வைக்கிறார்கள்? அந்த 17 வயது இளைஞனுடைய வாழ்வில் அதை மாற்றி அமைத்தது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர். மார்க்கத்தை அழைப்பது, மார்க்கத்தை எல்லா பிரச்சனைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேதான் வைப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அர்கமுடைய வீட்டில் இருந்துதான். அர்கமுடைய வீட்டில் இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சகோதரர்களே. ஆகவே நாம் யோசிக்க வேண்டும். இப்படியான கண்ணியமும் இப்படியான அங்கீகாரமும் வழங்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த சமூகம் இடைவெளி இல்லாமல் மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் எதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் வழங்கி எந்த அடிப்படையில் பயணிக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் பயணிக்கிற சிறந்த நன்மக்களாக குன்தும் கைர் உம்மாவாக சிறந்த சமூகமாக மாற்றி அமைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தரட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான வாழ்நிலை பயணத்தில் வெற்றி வருகிற சமூகமாக கூட்டமாக மாறுகிற ஆபியத்தையும் தாக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆதாமா இந்தி வல்லில்லாஹ் கூறு கோலி ஆதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.